கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். சாதி, மத, இன வேறுபாடுகளை கடந்து அனைத்து தரப்பு மக்களாலும் நேசிக்கப்படும் மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மணிமண்டபத்தை கடந்த 27ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்தார். எல்லோரது மனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்துல் கலாமிற்கு நினைவு மண்டபம் அமைத்ததை அனைவரும் வரவேற்றாலும் அந்த மண்டபத்தில் அமைத்துள்ள கலாம் வீணை வாசிப்பது போன்ற சிலையும் அதன் அருகில் பகவத்கீதையும் வைக்கப்பட்டிருப்பது எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அப்துல் கலாமை இந்துத்துவவாதியாக சித்தரிக்க பாஜக முயல்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பகவத்கீதைக்கு பதிலாக அப்துல் கலாமின் நெஞ்சம் கவர்ந்த திருக்குறளை ஏன் வைக்கவில்லை என வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருபடி மேலே போய் பாஜகவின் மதவாத பிரச்சாரத்திற்கு எடப்பாடி அரசு அடிபணிவதாக ஸ்டாலினும் குற்றம் சாட்டியுள்ளார். அப்துல் கலாம் சிலையை வைத்து அரசியல் செய்வது கண்டிக்கத்தக்கது என தமிழக பாஜகவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அப்துல் கலாமின் சிலையை வைத்து நடத்தப்படும் சர்ச்சையே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை நூலை வைத்தது ஏற்புடையதா? அப்துல் கலாமிற்கு பிடித்த வீணையையும் கீதையையும் வைத்ததில் என்ன தவறு? அப்துல் கலாமை இந்துத்துவவாதியாக்க முயற்சிக்கிறதா பாஜக? மதவாத பிரச்சாரத்திற்கு துணை போகிறது எடப்பாடி அரசு என்ற ஸ்டாலின் குற்றச்சாட்டு சரியானதா? தேவையற்ற சர்ச்சைகளை எழுப்பி கலாம் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்றனவா எதிர்க்கட்சிகள்? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். அப்துல் கலாம் சிலை தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை தொடர்பாக தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பிரசன்னா அவர்கள், வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், இது மட்டுமல்லாமல் புதிய தமிழகம் கட்சியிலிருந்து திரு கிருஷ்ணசாமி அவர்களும் நம்மோடு இணைகிறார். நம்ம தொடர்ந்து விவாதத்தில் பயணிக்கலாம். திரு கிருஷ்ணசாமி, உங்களிடமிருந்தே இந்த விவாதத்தை துவக்குகிறேன். பகவத்கீதை அப்படின்ற நூலுக்கு அரசியல் தளத்தில் ஒரு பொருள் உண்டு, பண்பாட்டு தளத்தில் அதற்கு ஒரு பொருள் உண்டு. அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை வைத்தது ஒரு பெரிய கண்டன குரல்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பி இருக்கிறார்கள். முதல்ல இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அந்த எதிர்ப்பில் நியாயம் இருப்பதா கருதுறீங்களா? இது முதல்ல இது அவசியமற்றது என்று நான் கருதுகிறேன். அதாவது இந்தியாவில் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் இடம்பெற்றவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கு நினைவிடம் எழுப்பப்படவில்லை என்ற ஒரு பெரிய அளவுக்கு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதங்கம் இருந்தது. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் 6 மாதத்தில் பெரிய அளவிற்கு கட்டடக்கலை வல்லுநர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை கட்டி முடித்து பாரத பிரதமர் நேரடியாக திறந்து வைத்த பிறகு அது அந்த அந்த சிறப்பு மழுங்கடிக்கணும் அல்லது அந்த நிகழ்வு ஒட்டுமொத்தமாக அதுக்கு அரசியல் சாயம் பூச வேண்டும், மதச்சாயம் பூச வேண்டும் என்று சிலர் ஒரு குறுகிய எண்ணத்தோடு தான் அந்த கருத்தை சொல்லுகிறார் என்று கருதுகிறேன். திரு கிருஷ்ணசாமி அவர்கள், அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒரே ஒரு குறுக்கீடு தான். நினைவு மண்டபம் எழுப்பியதை யாரும் எதிர்க்கல, எல்லோருமே வரவேற்கிறாங்க. அங்கு இருக்கக்கூடிய 4 சிலைகள் அது தொடர்பாகவும் பிரச்சனை எழவில்லை. நான் குறிப்பா கேட்டுறேன், ஏன்னா நமக்கு நேரமின்மை பிரச்சனையாக இருக்கும். பகவத்கீதை நூல் இடம்பெற்றதுதான் சர்ச்சையாகி இருக்கிறது. அதற்கு உங்கள் பதில் என்ன? அதாவது அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக முதல் பதவியேற்ற உடனேயே அவர் சொன்ன முதல் வார்த்தை பகவத்கீதையிலிருந்து எடுத்து கையாளப்பட்டது தான். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்நாளில் பகவத்கீதையோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே அதனுடைய அடிப்படையில் கூட அவருக்கு விருப்பமான புத்தகம், விருப்பமான வழிகாட்டி என்று பகவத்கீதை வைத்திருக்கலாம். இதுக்கு எதுக்கு எப்படி மதச்சாயம் பூசுறது அல்லது குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கறதுக்கு இருக்கு? திரு வைகோ அவர்கள் அவர் முதல் வார்த்தை சொன்னதே அதாவது பகவத்கீதை என்ன நடந்ததோ அது நன்றாக நடந்தது, என்ன நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். என்ன நடந்ததோ நன்றாக நடந்தது, என்ன நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது, என்ன நடக்குமோ என்று அதைத்தான் சொன்னார். அப்படின்னா பகவத்கீதையிலிருந்து அவர் ஒரு விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவரே அது கோட் பண்ண போது
அவருக்கு அதுதான் பிடித்திருக்கிறது என்று வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்போ ஒரு கேள்வி, இப்போ என்ன கேள்வி, மதச்சாயம் பூசலுக்கு இருக்கு. திரு கிருஷ்ணசாமி அவர்களிடம் பல இடங்கள்ல கீதையை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார், பல மத நூல்களில் இருந்தும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஆனால் எனக்கு பிடித்த நூல் அப்படின்னு அவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான நூல் என்பது திருக்குறள் தான். நீங்க திருக்குறளை வச்சிருக்கலாமேன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களே. வச்சா போது தப்புன்னு இருக்குது, வச்சிடலாமே, கேட்டு வச்சிட வேண்டியது தானே. இது என்ன பெரிய கொஸ்டின் இருக்குது? திருக்குறளை கொண்டு போய் நம்ம கேட்டு மத்திய அரசு கிட்ட அதுக்கு யார் நிர்வாகி இருக்கிறாங்க, திருக்குறள் புத்தகத்தை வைக்கிறோம்னு வைக்க வேண்டியதுதான். திரு பிரசன்ன, என்ன பெரிய ஆட்சேபனை இருக்கு? உங்களுக்கு குர்ஆனையும் வைக்கலாம், ஆனால் பைபிளையும் வைக்கலாம், யார் வேண்டானாங்க? ஆனால் திரு கிருஷ்ணசாமி, உங்களுக்கு பகவத்கீதை நூலை வைத்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிதானே? நான் ஏன் கேட்கிறேன்னா, பகவத்கீதைக்கு பண்பாட்டு தளத்தில் ஒரு பொருள் உண்டு, அரசியல் தளத்தில் ஒரு பொருள் உண்டு. நான் இங்க பாருங்க, அதாவது இல்லை, அதாவது அவர் தன்னுடைய வாழ்நாளில் அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவர் பகவத்கீதை விமர்சித்தாரா? அதிலிருந்து தானே எல்லா விதமான மேற்கோளையும் காட்டியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவருக்கு அதிகமாக பிடித்தது பகவத்கீதை என்று தானே பொருள். இப்போ நம்முடைய தமிழகத்தில் என்ன நம்ம நடைமுறையில் இருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா, நம்முடைய தாத்தாக்கள், அவர்கள் வாழ்நாளில் இருந்து என்ன பயன்படுத்தினார்களோ, அவர் பீடி விட்டார்னா சுருட்டை கொண்டு போய் அவருடைய சமாதிக்கு பேர் வைக்கிறோம், அவர் சாராயம் குடிச்சார்னா கொண்டு போய் வைக்கிறோம், அவர் என்ன விரும்புதோ கொண்டு வச்சு சாமி கும்பிடுறது இல்லையா? அதுபோல அப்துல் கலாம் அவர்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை வச்சிருக்கிறாங்க. இதுதானே மரபா இருக்க முடியும், தமிழ் மரபா இருக்க முடியும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அவருக்கு எனக்கு பிடித்தமான நூல் அப்படின்னு திருக்குறளை சொல்லியிருக்கிறார். திருக்குறளை வைக்காமல் பகவத்கீதையை வைத்ததற்கான காரணம் என்ன? அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை அந்த வைக்கிற போது, ஐயா அவருக்கு திருக்குறளும் பிடிக்கும், அதையும் ஒரு புத்தகம் வைக்கலாம்னு சொல்லி இருந்தா வச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை. திருக்குறள் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? மத்திய பாஜக அரசு திருக்குறளை கேட்டுருங்க. அந்த மண்டபத்துக்கு யார் நிர்வாகியாக ஒரு இல்ல திரு கிருஷ்ணசாமி, அப்ப என்ன கேள்வி வருகிறது என்றால், மத்திய பாஜக அரசு அப்துல் கலாமுக்கு பிடித்த புத்தகத்தை வைக்கல, தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை அங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அவருக்கு திருக்குறளும் ரொம்ப பிடிக்குமே. அப்ப அங்க புத்தகம் வைக்கப்பட்டதில் ஒரு அரசியல் இருப்பதாக இல்ல, அப்படி தவறு நீங்க அப்படி பார்க்கறாங்க. இல்ல, அப்படி தப்பா பார்க்காதீங்க. இல்ல, அதாவது அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அதிகமாக மேற்கோள் காட்டியது பகவத்கீதை என்ற அடிப்படையில், அவருக்கு பகவத்கீதை பிடிக்கும் என்ற அடிப்படையில் பகவத்கீதை வைத்திருக்கிறார்கள். திருக்குறளை பற்றி பாஜகவுக்கு என்ன தெரியும்? அந்த தேசிய கட்சிக்கு முழுமையாக திருக்குறளை அவங்க படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எடுத்து வைத்தோ, அல்லது தமிழக நாடு அரசோ மத்திய அரசு சொல்லி, அல்லது அந்த மண்டபத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சொல்லி திருக்குறளையும் வைங்க. இல்ல, யார் வேண்டாம்னு சொல்றாங்க? பேசுவோம் திரு கிருஷ்ணசாமி. ஆனால் தருண் விஜய் தொடர்ந்து திருக்குறள் தொடர்பா பேசுறார். மோடி அவர்களே தன்னுடைய பேச்சில் திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். திருக்குறளை அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. மற்ற இரண்டு சிறப்பு விருந்தினர்களை நான் வரவேற்று விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன், அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு ஆவடிக்குமார். பிரசன்னா, அவர் கேட்கிற ஒரு கேள்வியில் பல இடங்கள்ல அவர் பகவத்கீதையை கோட் பண்ணியிருக்கிறார், மேற்கோள் காட்டி பேசுகிறார். அதுல அவருக்கு ஒரு பார்வை இருந்திருக்கிறது, அதுல தான் கொண்டு வந்து வச்சாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதுதான் திரு கிருஷ்ணசாமி. என் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, பார்வையாளர்களும் என்னை கோபோடு பார்க்க கூடாது என்கிற அடிப்படையில் நான் இன்னும் குறுக்கு கோபிக்காத அளவில் பேசுவீங்கன்னு நாளைக்கு அப்துல் கலாம் முழு நேரமாக பகவத்கீதை சொற்பொழியாற்றிவிட்டு வீணையையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார், பகுதி நேரமாகத்தான் நானோ விமான தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் என்று வரலாறை மாற்றினாலும் மாற்றி விடுவார்கள். அண்ணன் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் பகவத்கீதையைத்தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிற போது சொன்னார் என்று சொன்னார். எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியராக பெறின் என்கிற முதல் வரியைத்தான் ஜனாதிபதியாக எப்போது தொடங்கினாரோ அப்போதல்ல, மாணவர்களிடம் தொடங்கிய போதும் சரி, கடைசியாக தன்னுடைய இறப்பு மேடையிலும் இந்த திருக்குறளை பயன்படுத்தி விட்டுத்தான் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அப்துல் கலாம் அவர்கள் மறைந்து போனார். நாம் இங்கே வைக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்பது பகவத்கீதையினுடைய பார்வை வேறுபட்ட பார்வை. அது ஒரு மதம் சார்ந்த விடயம். எந்த விடயமாக இருந்தாலும் நீங்கள் திருக்குறளை வைத்து விடலாம் என்கிற போது
திருக்குறளை வைப்பதற்கு முதலமைச்சர் அங்கேதான் இருந்தார். அந்த மேடையிலேயே கோரிக்கை விடுத்திருக்கலாம், இந்த இடத்திலே இதை வைக்க முடியாது என்று. இன்னும் குறிப்பாக நம்முடைய தோழர்கள் சொல்லலாம், அவர் அந்த இடத்திலே பகவத்கீதை வைத்திருந்தார், அந்த பகவத்கீதை இருந்ததால் தான் நாங்கள் அந்த இடத்திலே வைத்தோம் என்று சொல்லலாம். இது உண்மையான படம், இதுதான் அவருடைய உண்மையான படம். இந்த இடத்திலே தான் பகவத்கீதை புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். இங்கே எங்கே பகவத்கீதை முளைத்தது? அது இல்ல, என்னன்னா அவர் பகவத்கீதையிலிருந்து அந்நியப்படல, அவர் நிராகரிக்கல, பகவத்கீதையிலிருந்து பல மேற்கோள்களை காட்டி இருக்கிறார். அந்த புகைப்படத்துல இருக்கா இல்லையான்றது இல்ல, அவருக்கு பிடித்தமான புத்தகங்கள்ல கீதையும் ஒன்று. அப்துல் கலாமுக்கு பிடித்த விடயம் இல்லையா என்பது அல்ல இங்கே பிரச்சனை. இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி மதச்சார்பின்மையுடைய ஆட்சியா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த நூலை கொண்டு வைப்பதன் மூலம் அப்துல் கலாம் அதிதீவிர இந்துத்துவவாதி என்கிற அந்த அடிப்படையிலுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஆளுகிற மத்திய அரசு மாநில அரசு முற்படுகிறதோ என்கிற அச்சம் வருகிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் ஒரு பொது தலைவர் இல்ல. நீங்க ஒரு சித்திரத்தை கொடுக்குறீங்க, அவர் கீதைக்கு எதிரானவர் போல நீங்க ஒரு சித்திரத்தை கொடுக்க முயற்சிக்கிறீங்க. மீண்டும் சொல்லுகிறேன், அவர் கீதைக்கு எதிரானவர் என்று நான் என்றைக்கும் பேசவே இல்லை. அந்த இடம் அரசு இடம், அமைக்கப்பட்டது அரசு பணம். அரசு என்று சொன்னால் மதச்சார்பின்மை, சமூகம், சமூக நீதி என்கிற அந்த பார்வையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான, நான் என்ன சொல்றேன், பகவத்கீதை வச்சிருக்கீங்கல்ல, பக்கத்துல இந்த பக்கம் திருக்குறள், அந்த பக்கம் குரான், இந்த பக்கம் ராமாயணம், அந்த பக்கம் மகாபாரதம், இன்னும் சீரா புராணம், எல்லாத்தையும் வரிசையா வைங்க. ஏன் ஒரு குறிப்பிட்ட இன்வெர்டட் கமா? ஏன் என்று சொன்னால் ஆளுகிற மத்திய பாஜக தன்னுடைய ஜகைகளை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு துளி இடம் கிடைத்தாலும் அந்த இடத்துல வர்ணம் பூசி விட்டு போகிற அந்த நிலையிலே தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு கிருஷ்ணசாமி அவர் சொல்வது அவருக்கு எல்லா புத்தகங்களையும் கூட வைத்திருக்கலாம், பகவத்கீதையை வைத்ததில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அப்துல் கலாமுக்கு ஒரு இந்துத்துவ சாயத்தை பூசுவதற்கான முயற்சி நடப்பதா தான் திரு பிரசன்னா சொல்றேன். இல்லை, அதாவது ஒவ்வொருத்தரும் அவரவருடைய அரசியல் தளத்தில் இருந்து பார்க்கிறார்கள். அது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. திமுகவுக்கு இப்பொழுது பிஜேபி இல்லை சொல்கிற கேளுங்க, சொல்லிவிடு. திமுகவுக்கு இப்பொழுது வேறு எந்த விதமான இஷ்யூ எடுக்க முடியல. எடுத்தால் நீட் எடுக்கணும். இப்போ எப்படியாவது பிஜேபிக்கு எதிராக பலகீனமாக அவர்கள் கருதக்கூடிய மாநில ஆட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து பெருசு பண்ணணும். இப்போ அந்த நினைவிடத்தில் கிருஷ்ணசாமி அவர் கையாண்ட பகவத்கீதை வச்சிருக்காங்க. இவங்க என்ன கோரிக்கை வைக்கலாம்? ஏங்க பகவத்கீதை மட்டும் வைக்கிறீங்க, திருக்குறளையும் வையுங்கன்னு சொல்றது போல ஏன் அதை விமர்சனம் பண்றீங்க நீங்க? இல்ல திரு கிருஷ்ணசாமி, திருக்குறளை முழுக்க ஒரு பகுத்தறிவுன்னு சொல்ல முடியாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முகத்தேன்னு சொல்றது. பகவத்கீதையில் எந்த மதத்தை பத்தி சொல்றாங்க? வருதா? கிருஷ்ணசாமி ஒரே ஒரு தத்துவங்க, அது ஒரு மதத்தை சார்ந்ததல்லங்க பகவத்கீதை. இந்த ஒரு மணி நேரத்துக்கு பாருங்க, இந்த ஒரு மணி நேரத்திற்குள் திருக்குறள் தொடர்பாக பகவத்கீதை தொடர்பாக பேசிட முடியாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மதமும் கிடையாது இந்தியாவில். உங்கள் நிலைப்பாட்டில் பகவத்கீதையை ஒரு மத நூலாக பார்க்கல நீங்க. இங்க பாருங்க, சரியா? பகவத்கீதை பார்க்க, அதாவது அது இன்னும் டெப்தா போகணும். இது வச்சது என்ன விதத்தில் சரி என்று சொன்னால், அப்துல் கலாம் அவர்களுக்கு அவர் பல முறை பகவத்கீதை மட்டுமே அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அவருக்கு பிடித்த நூல் பகவத்கீதை என்ற அடிப்படையில் வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, வீணை ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் சிறந்த கல்விமான். வீணை சரஸ்வதி என்று கருதக்கூடிய கல்வியை முன்னிலைப்படுத்துவதற்காக, கல்வியை உருவகப்படுத்துவதற்காக வீணை வச்சிருக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய கல்விமான். ஒரு ரொம்ப நன்றி. அந்த தெளிவான, நாங்க எதுக்கு அச்சப்பட்டோமோ அந்த விடயத்தை மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவா போட்டு உடைச்சிட்டீங்க. அவர் அந்த வீணை வாசிக்கிறதுல அவருக்கு ஆர்வம் உண்டே தவிர அது சரஸ்வதியுடைய அடையாளம்னு நீங்க ஒரு புது பார்வை கொடுத்தீங்க பாத்தியா? இந்த பார்வை தான் எங்களுக்கு அச்சம். இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு. சரஸ்வதி கிடையாது, கல்வி. ஒரு கல்விங்க, சரஸ்வதி இல்லங்க. வீணை கல்வி. இங்க பாருங்க, பகவத்கீதை மதநூலே இல்லை என்று கிருஷ்ணசாமி பேசுவது வியப்பாக. கல்வி அடையாளம். ஒரே ஒரு பொது தலைவர் எல்லா மக்களாலும் கல்வியினுடைய அடையாளம்னு சொல்றான். இல்ல, அவர் கல்விமான். கல்வியை கல்விக்கான அடையாளமாக வீணையை பார்ப்பது இல்ல. கிருஷ்ணசாமி, நீங்க பட்டும் படாம இல்ல நீங்க பட்டும் படாம சில செய்திகளை சொல்றீங்க. அதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலேயும், அதே போல
அவருக்கு வீணையின் மீது ஒரு பற்று இருந்த காரணத்தினால நீங்க சொல்றது சரி. ஆனா என் கேள்வி மதமும் கடவுள் பக்தி கொண்டு வர்றீங்க. அவர் எந்த விதமான கடவுள் பக்தியும் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்தது கிடையாது. அவர் மதத்தோட ஜாதியோடோ ஒரு குலத்தோடோ மொழியோட தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் கிடையாது. ராமசுப்ரமணியன் பேசுவோம். திரு ராமசுப்ரமணியன் அவர்களிடம் பகவத்கீதை நூலை வைத்ததுல பலருக்கும் இங்க சங்கடங்கள் இருக்கு. திருக்குறள் தான் அவருக்கு பிடித்தமான நூல். பகவத்கீதை என்பது ஒரு மதத்துக்கான நூலாக பார்க்கப்படுகிற பட்சத்தில் நீங்க அப்துல் கலாமை ஒரு மதத்திற்குள் இந்துத்துவ சாயம் பூசுவதாகத்தான் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இல்லை சார், அது முதல்ல ஒரு 20 ஏக்கர் இடம். அது அந்த அந்த மணிமண்டபம் என்பது ஒரு 20 ஏக்கர் 15 கோடி செலவு பண்ணி டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் எப்படி இருக்குது, அது முகலாயர்கள் சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கட்டடக்கலை. அதற்கு பிறகு நம்முடைய தேசத்தில் இருந்த ராஷ்டிரபதி பவன் எப்படி இருக்கோ அது மாதிரி. அப்புறம் வந்து ஒரு அவருடைய பர்ஸ்ட் ஒன்று இருக்கு, அது ஒரு பாதி அளவு இருக்கக்கூடிய அந்த இல்ல இவ்வளவுலாம் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுவிட்டு அது ஒரு நார்மலா ஒன்று மேனேஜ்மெண்ட்ல ஒன்று சொல்லுவாங்க சார். இப்போ எனக்கு இந்த தண்ணி கொடுத்துருக்கீங்க, இப்போ இதுல பாதி தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். சரி, நீங்க என்ன சொல்லுங்க, என்ன சார் இது பாதி இருக்கா? இது பாதி இருக்கு பிளஸ் அதுல மீதி இருக்குல்ல யார் இருக்கு. அப்ப வந்து இட் இஸ் டு பி சீன் பாசிட்டிவ்லி அப்படிம்பாங்க. ஆனா ஒன்று சொல்லிட்டு திரு ராமசுப்ரமணியன் ஒரே குறுக்கிட்டு, ரெண்டுமே உண்மைதானே? ரெண்டு உண்மைதான், ரெண்டு பார்வையும் உண்மைதான். ரெண்டு தான், அதே தான் நானும் சொல்றேன். இப்ப இவ்வளவு நிறைய விஷயங்கள் அவருக்கு புஷ்பங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு அருமையான ஒரு பூங்கா அமைத்திருக்கின்றார்கள். அப்புறம் அங்க ஒரு வந்து பிளானட் யாருமே எதிர்க்கல சார். அதெல்லாம் இவ்வளவு இருக்கும் பொழுது அங்கதான் பிரச்சனை. அவங்க என்ன கேக்குறாங்க, இல்ல நான் சொல்றத முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கேள்வி, இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இறங்கி சத்தம் போடுறதுனால ஒரு கத்தி பேசுவதனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. நாம யதார்த்தமா எளிமையா பேசுவதுதான் வந்து அதனால தான் நான் சொல்றேன். எளிமையான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பகவத்கீதை நூல் நம்ம மத்த மணிமண்டபம் அதனுடைய வளாகத்துல நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கணும் சார். நீங்க ஒரே இஷ்யூ எடுத்து அது என்ன சௌரியமா இருக்கா, அதை எப்படியாவது பிஜேபியை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத மாதிரி ஒரு உங்களுக்கு அசௌகரியமா இருக்காது. இல்ல அசௌகரியம் நான் என்ன சொல்றேன், இத பேசுறதுல உங்களுக்கு அசௌகரியமா இருக்கா? அவருடைய 90 சார் அத எல்லாரும் பாராட்டுறாங்க. இருக்கின்றன, 700க்கு மேல படங்கள் இருக்கின்றன, கோட்டபிள் கோட்ஸ்னு ஏராளமா இருக்கு. இல்ல அதெல்லாம் பாராட்டுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. உங்களுக்கு கண்ணுல என்ன தோன்றதுன்னா, அவர் பாருங்க கையில வீணை வச்சுட்டு இருக்காரு. எஸ், அவர் டெய்லி எனக்கு தூக்கம் வரும்பொழுது தூக்கம் வரதுக்கு முன்னாடி நான் வீணை வச்சு வாசிப்பேன். நான் அவரோட பேசி கொண்டிருக்கும் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கு அவருக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு அனுபவம். அவர்கிட்ட நான் பேசும்போது நான் என்னுடைய பேர் அதெல்லாம் சொன்னதை விட நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சார். நான் வந்து வீணை ரங்கநாயகி ராஜகோபாலனோட சொந்த தம்பி சார்னோன்னு அவர் எழுதணுன்ட்டார். அவ்வளோ பெரிய ஒரு மேதை, அவங்க வந்து வீணை வாசிக்கிறதுல அவ்வளோ பெரிய ஆளாச்சு, அவங்களோட தம்பியா அப்படிங்கிற அந்த அளவுக்கு. இதை பாருங்க, நான் கூட இங்கே வீணை தான் வச்சுட்டு இருக்கேன். அந்த வீணை மேலே எனக்கு எவ்வளோ ஈடுபாடு உண்டுங்கிறத அவர் எடுத்து எனக்கு சொன்னார். இட் வாஸ் ஒன்லி ஃபார் அபவுட் 10 மேக்ஸிமம் ஒரு 7-8 மினிட்ஸ். இன்னொரு கூடுதல் அது ஒரு விஷயம். இல்ல ஒரு கூடுதல் தகவலே சொல்கிறேன். வீணை கற்றுக்கொள்வதற்காக அவரே போய் ஆசிரியரிடம் அவர் வீட்டுக்கே சென்றதான பதிவுகள்லாம் இருக்கு. அதை யாரும் மறுக்கல. பகவத்கீதைன்ற நூல் மட்டும் ஏன் அங்க இடம் பெற்றது? அதான் கேள்வி. அங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, லைப்ரரின்னு ஒன்று இருக்கு சார். அதெல்லாம் நீங்க மறந்தே போயிடுறீங்க. அங்கே லைப்ரரிங்கிறதுல எல்லா விதமான புத்தகம் இருக்குது. அவர் யூஸ் பண்ணின குரான் உட்பட எல்லா புத்தகங்களும் அங்கே கேளுங்க. இது வந்து இவருக்கு டெய்லி நான் வந்து படிக்கிறது பகவத்கீதான்னு அவருடைய சொல்லி இருக்கின்றார். இல்ல திருக்குறள் இருங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லிசன் டு மீ. நீங்க கிடுகிடுன்னு முடிச்சிடாதீங்க சார். அவருக்கு வந்து பிடிச்சது 3 புத்தகம் சொல்றார். சரி, ஒன்னு லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம், 2வது திருக்குறள், 3வது பகவத்கீதை. இது சொல்லியிருக்காரா இல்லையான்னு நீங்க உண்டா இல்லையாங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணி. ஆகவே இப்படிப்பட்ட இந்த 3 நூல்ல திருக்குறள் அந்த லைப்ரரியில டெஃபினட்டா இருக்கு. அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னது போல பக்கத்தாவில் உங்களுக்கு எதிரியுமே தப்பு கண்டுபிடிக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால திருக்குறள் பக்கத்தாப்புல வைங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் பகவத்கீதை அவர் படித்து கொண்டிருந்த ஒரு புத்தகம், ரெகுலரா அதை வந்து படிச்சு. இன்னொன்னு சொல்றேன் சார், உங்களுக்கு பல விஷயங்கள் இந்த முதல்ல அரசியல் இதுல ஒண்ணுமே கிடையாது. அப்சல்யூட்லி அது யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அது எல்லாத்துலயும் பிஜேபியை குறை சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு
பேச்சே வந்து திருக்குறள் புத்தகத்தை வைக்காததன் பின்னணியிலும் அரசியல் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அருமையா சொல்றாரு, வேணும்னா பக்கத்தாவில் ஒரு திருக்குறள் புத்தகம் வந்து வேணும்னா வச்சுக்கங்கன்றது என்ன நான் சொல்றது லைப்ரரி, there is a library சார். அதுல எல்லா புத்தகமும் நீங்க சொன்ன திருக்குறள் இருக்கு, அவர் பயன்படுத்திய குர்ஆன் இருக்கு, மத்த இன்னொரு பகவத்கீதையும் அதுக்குள்ள இருக்கு. நான் கேட்கறேன், நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இல்ல இப்ப அதுதான் இன்ஃபேக்ட் இவர் தான் நேத்திக்கு ஒரு நானும் அவர் பேசி கொண்டிருக்கும்போது இந்த இஷ்யூ பத்தி சொல்லி கொண்டிருந்தார் வேற ஒரு டிஸ்கஷன். அப்ப நான் உடனே என்னென்னலாம் புத்தகம் இருக்கு நீங்க அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார். அவர் பட்டியலே கொடுத்தாரு. சலீம் அவருடைய பேரன் தான் என்னென்ன வச்சிருக்கு, என்னென்ன எல்லாம் இருக்கு. ராமசுப்ரமணியன் இப்போ அவருடைய குடும்பத்தாரே வந்து ரொம்ப சந்தோஷமா இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லும்போது குடும்பத்தாரே பகவத்கீதை வைக்க சொன்னாங்க. ஆமா, அப்படி பதிவு இருக்கா? they have come and inspected several times. சரி, ஆளூர் several times. அதனால தயவு செய்து எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் இந்த விவாதத்தின் பூசுவது என்பது தவறு. இந்த விவாதத்தின் நுட்பத்தை தொட்டமான்றது எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் என்னுடைய கேள்வி என்பது திரு கிருஷ்ணசாமி அவர்களோ திரு ராம் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லுகிற போது அவருக்கு வீணை பிடிக்கும், அவர் வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டவராகத்தான் இருந்தார், கீதையை பல இடங்கள்ல மேற்கோள் காட்டினார், ஆன்மீகம் தொடர்பாக இந்து மதம் தொடர்பாக எல்லாம் அவருக்கு பல பார்வைகள் இருந்தது. அந்த கூறு தான் ஒரு சிம்பலா தான் அவருடைய சிலை இருக்கு. இவ்வளவு அரசியல் எதற்கு? அதாவது ஏதோ தற்செயலாக போகிற போக்கில் நடக்கிற ஒரு அம்சமாக இதை பார்த்தால் அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க தோணும். ஆனால் நீங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற அமைப்புகளை புரிந்து கொள்வது போல ஆர்எஸ்எஸ்ஸை புரிந்து கொள்ள முடியாது. அது வேறு சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு. அவர்கள் வந்து எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தக்கூடிய கோட்பாட்டை கொண்டவர்கள். பௌத்தத்தையே வந்து அது இந்து மதத்தினுடைய உட்பிரிவுன்னு சொல்லக்கூடியவர்கள். அம்பேத்கரை வந்து தன்மையப்படுத்தக்கூடியவர்கள், அம்பேத்கரை கொண்டாடக்கூடியவர்கள். அம்பேத்கர் அவர் வந்து இந்து மதத்தை எதிர்க்கவே இல்லை, இந்துத்துவத்தை எதிர்க்கவே இல்லைன்னு இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. இந்துத்துவ அம்பேத்கர்னு புத்தகமே போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராலே எழுதப்பட்டிருக்குது. அதனால நீங்கள் வந்து வரலாற்றை, ஆளுமைகளை, அரசியல் கட்சிகளை, சமூகங்களை எல்லோரையும் தன்மையப்படுத்தி தங்கள் குரலாக பேச வைப்பது, வரலாற்றுக்கு அப்படி ஒரு தன்மையை காட்டுவது என்பதை கொள்கையாக வைத்திருப்பவர்கள். அந்த கொள்கையினுடைய நீட்சி தான் இன்னைக்கு அப்துல் கலாம். இல்ல, நீங்க தன்மையப்படுத்துதல்னு சொல்ற இடத்தில் அவருக்கு பிடிக்காத புத்தகங்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்களா? அவருக்கு பிடித்ததுதான், வீணை பிடிக்கும், கீதையை அவர் மேற்கோள் காட்டி இருக்கிறார், நாங்க வச்சோன்ற இடத்தை நீங்க எப்படி மறுக்க முடியும்? கட்டாயமா கீதையை பத்தி இங்க யாரும் மாற்று கருத்து பேச வரல. கீதை அப்துல் கலாம் படிக்கல, கீதையிலிருந்து அப்துல் கலாம் முரண்பட்டாரு அப்படின்னு நாம வாதம் பண்ண வரவே இல்லை. கீதை அப்துல் கலாமுக்கு பிடிக்கும், உண்மைதான். கீதையை எல்லா இடமும் அவர் கோட் பண்ணினார், உண்மைதான். கீதையை மட்டும்தான் கோட் பண்ணினாரா என்பதுதான் கேள்வி. அப்போ ஒரு அரசு அவருக்கு பிடித்த எல்லாவற்றையும் வைக்க வேண்டும் அல்லது எதையும் வைக்கக்கூடாது, அதுதானே சரியா இருக்கும். அப்ப நீங்க வந்து அவர் மறைந்த பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் பாடம் எடுக்க போகிற இடத்தில் தங்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அறையை படம் பிடித்து போடுகிறார்கள். அந்த படத்துல ஒரே அறையில ஒரு தொழுகை விரிப்பும் 2 குர்ஆனும் இருக்கிறது. அந்த மேடையில, அந்த மேஜையில, அவர் பயன்படுத்தக்கூடிய மேஜையில 2 குர்ஆன் இருக்கிறது. ஒன்றல்ல 2 வைத்திருக்கிறார். சிவகுமார் அவர்கள், நம்முடைய திரைக்கலைஞர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் அவர்கிட்ட ஒரு விரிவான இன்டர்வியூ எடுக்கிறார். அது கூட இன்னைக்கு யூடியூப்ல காண கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இன்டர்வியூல கேட்கிறார், உங்களுக்கு இந்த அன்பளிப்புகளை பெறாம இருக்கீங்க, யார் அன்பளிப்பு தந்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் வந்து இந்த பழக்கம் எங்கிருந்து வந்து அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது என்னுடைய தந்தை குர்ஆனை எனக்கு கற்றுத்தந்தது மூலம் வந்தது அப்படிங்கிறார். அப்ப இதுக்காக அவர் வந்து ஒரு இஸ்லாமியர், இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய மதத்தை துறந்து வாழ்ந்தவர் அல்ல, குர்ஆனை கடைசி வரைக்கும் தன்னுடைய அறையில் வைத்திருந்து படித்து வந்தவர் என்பதற்காக நீங்க அவர் பக்கத்துல குர்ஆனை வைப்பீங்களா? குர்ஆனை வைக்க வேண்டும் நான் சொல்ல மாட்டேன், குர்ஆனை மட்டும் வைத்தால் அதுவும் தவறுன்னு சொல்லக்கூடியவன் நான். ஏன்னா அப்துல் கலாமை அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்துக்குள்ள கொண்டு சுருக்காதீங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார். அவர் ஐநா சபை வரைக்கும் போய் திருக்குறளை கோட் பண்ணவர். அவர்கிட்ட போய் நீங்க வந்து ஒரு அடையாளத்துக்குள் அவரை சுருக்குவதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனால் திரு கிருஷ்ணசாமி சொல்கிறார், உங்களுக்கு திருக்குறள் வேணும்னா சொல்லுங்க, இவ்வளவு இஷ்யூஸ் ஏன் கொண்டு வரீங்கன்றாரு. இதற்குள்ள இவ்வளவு அரசியல்லாம் இல்லன்ற. இப்ப நாமெல்லாம் கேட்டு பெற்றா பகவத்கீதை அங்க வைக்கப்பட்டது. இப்ப பிரச்சனை அதல்லையே, நாமெல்லாம் கோரிக்கை விடுத்தா பகவத்கீதை அங்க வைக்கப்பட்டது. அரசினுடைய நோக்கம் தான் அங்க சுட்டி காட்டப்படுகிறது. ஏன் பகவத்கீதை மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது? அப்ப திருக்குறள்லாம் நம்ம கேட்டு வைப்பாங்க, குர்ஆனை நம்ம கேட்டு வைப்பாங்க. அது வைப்பாங்களாங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான். அது கேட்டாதான் தெரியும் அது என்ன ஆக போகுதுன்னு. அப்ப அதெல்லாம் நம்ம கேட்டுதான் பெறணும். ஆனா கேட்காமலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நண்பர் பிரசன்னா காட்டினார் பாருங்க, இந்த படம், இந்த சிலை இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, இது ஒரு படத்தை மாதிரியாக கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அப்துல் கலாம் அவர்கள் வீணை வாசிப்பது போன்ற ஒரு படத்தை, ஒரு போட்டோவை மாதிரியாக கொண்டுதான் இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீணை வாசிக்கக்கூடிய படத்துல அதனுடைய பின்னணியை பாருங்க, ஒரு புத்தக அடுக்கு இருக்கிறது.
புத்தக அலமாரிகள் இருக்கிறது, சுற்றிலும் புத்தகம் அடுக்கப்பட்ட ஒரு அறையில் ஒரு மெத்தையில் அமர்ந்து வீணை வாசிக்கிறார். அப்ப நீங்க அந்த அமைப்பை, அந்த காட்சி அப்படியே நீங்கள் உருவகப்படுத்துவதாக இருந்தால் அப்படியே தானே உருவகப்படுத்தணும். ஆனால் அந்த காட்சிக்கு மாறாக நீங்க சிலைக்குள்ள எல்லா புத்தகத்தையும் தூக்கிட்டு நீங்க ரொம்ப சிலைக்குள்ள இவ்வளவு அரசியலை நீங்க பூத்தி பார்க்கறீங்க. அப்படி பூத்திருக்காங்க, சிலைதாங்க நாங்களா பூத்துறோம். அப்படி பூத்திருக்காங்க. நீங்க அவ்வளவு காட்சிகளையும் சிலையாக வடிக்க வேண்டும்லாம் நம்ம கோர முடியாது. ஒரு சிலைக்குள்ள இவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களே. அந்த சிலைக்குள்ள அந்த சிலை அந்த காட்சி எப்படி இருக்கிறோ அதை அப்படி வைக்காம அந்த காட்சிக்கே முரணான ஒன்றை புகுத்துறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த புகுத்துதல் தான், இந்த திணிப்பை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னது வந்து திருக்குறள் வேணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் முதலமைச்சர் இருந்தாரே அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவருடைய பார்வை என்னன்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பினார். முதல்ல உங்கள் கட்சியினுடைய பார்வை என்ன? பகவத்கீதைக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது, இப்படி வச்சிருக்க கூடாதுன்னு பல கட்சிகள் சொல்றாங்க. இல்லை, அதாவது மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மதத்துக்கோ ஒரு அரசியலுக்கோ உட்பட்டவராக கொண்டு வருவது தான் இதனுடைய நோக்கமாக பார்க்குறேன் நான். அது யார் செஞ்சாலும் எந்த வகையில் ஆதரவு தளத்தை உருவாக்குகின்றவர்களுக்கும் அது பொருந்தும், எதிர்ப்பு தளத்தை உருவாக்குறவங்களுக்கும் பொருந்தும். என்னென்னா அவர் இந்தியாவினுடைய அடையாளம். அவர் நீங்கள் என்னதான் அவரை வந்து அடையாளப்படுத்தினாலும் அவர் ஒரு முஸ்லீம்ன்றதை யாரும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. அவரும் மறுக்கல, அவங்க குடும்பமும் மறுக்கல. அவர் முஸ்லீம்னு தெரியும். அவர் ஒரு கீதையை வந்து வச்சிருக்காருன்னு பார்க்க சொல்ல அவர் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். ஒரு முஸ்லீம் கீதையை தன் வாழ்நாளில் கோட் பண்ணியிருக்காரு. அதை ஒரு சரியான புத்தகம்னு சொல்லி கருத்தளவில் அதை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்ல அது வந்து ஒரு மத நல்லிணக்கமாக பார்க்கப்படும். அவர் வந்து ஒரு முஸ்லீம் வந்து பக்கத்தில் குரானை வச்சிருக்கிறது ஒன்றும் வியப்புக்குரியதோ எதுவுமே இல்லை. திருக்குறளை வச்சா பார்க்கப்படாதா? திருக்குறள் வச்சா பார்க்க கூடாதான்னு இல்லை, திருக்குறள் வச்சிருக்கலாம். அதற்காக திருக்குறள் வைக்க சொல்றது வந்து சரியான பார்வை தான். ஆனால் இது வந்து தவறான பார்வை இல்லைன்னு சொல்ல வரேன். ஒரு மத நல்லிணக்கத்தின் அடையாளம். நீங்க ஒரு முஸ்லீம் இந்த நாட்டில் ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் போற்றக்கூடிய ஒரு மனிதராக அவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். அவர் ஒரு இந்த எல்லா மதங்களோடும் இணக்கமாக இருந்திருக்கிறார். எல்லோரோடும் எல்லா மதங்களிலிருந்தும் நல்ல கருத்துக்களை அவர் தனக்கு வாழ்க்கைக்கு உயர்வுக்கு பல மதங்கள் இருக்கிற போது அந்த இடத்துல நீங்க பைபிளை கூட வச்சு ஒரு மத நல்லிணக்கத்தின் குறியீடா பார்க்கலாம். இல்ல, நீங்க நேரடியாக நிறுத்துகிறீர்கள், இந்து முஸ்லிம்னு நேரடியா நிறுத்துறீங்க. இல்ல, அவர் அங்க பைபிள் இருக்கலாமே. இல்ல, அவர் வந்து பயன்படுத்துற நூற்று அவர் விருப்பப்பட்ட அல்லது அவர் அதிகமாக விரும்பிய நூல்ல அது ஒண்ணு. அந்த வகையில் அது வந்து நம்ம பார்க்கணுமே ஒழிய அதை வச்சவங்க என்ன நோக்கம் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னுடைய பார்வையா நான் சொல்றேன். இதை வந்து நம்ம வந்து இதுன்றது மூலமா ஒரு முஸ்லீம் எப்படி ஒரு கீதையை பக்கத்துல வச்சிருக்காருன்ற கோணத்துல கொண்டு போயிட வேண்டான்ற ஒரு மத நல்லிணக்கத்தின் குறியீடா கூட புரிஞ்சுக்கலாமே. ஒரு கலாம் பக்கத்தில் ஒரு கீதை இருக்கு அப்படின்னா ஒரு மத நல்லிணக்க குறியீடா இந்தியாவில் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் அதை பார்க்க கட்டாயமா. அப்படின்னா என்ன செய்யணும்னா, அவர் அப்துல் கலாம் குரானை படிக்கக்கூடியவர் கீதையும் படித்தார் என்று நீங்கள் குறியீட்டை வெளிப்படுத்தினால் அது சரி. வரக்கூடிய மாணவர்கள் அப்படி புரிந்து கொள்வார்கள். அவர் குரானை படிக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் அவர் இந்து மதத்தினுடைய கூறாக இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதையும் படித்தார் என்கிற அளவுக்கு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனா நீங்க அங்க குரானை வச்சீங்களா? வைக்கல. ஒன்றை நிராகரித்து விட்டு இல்ல, குரானை வைக்க அவசியம் இல்லை, அவர் இஸ்லாமியர் தானே. அப்படிப்பட்ட பிம்பமா இன்றைக்கு இளைஞர்களிடம் இருக்கிறது. அப்துல் கலாமை இஸ்லாமியர் என்கிற அடையாளத்தோட இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? அவரை மதத்தை கடந்து பார்க்கிறார். இவ்வளவு நாளும் இதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அவரை எப்படிப்பட்ட சித்தரிப்போடு கொண்டு போகிறார்கள்? அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். எல்லைகளை கடந்துதான் அவருக்கு சித்திரப்படுத்தியிருக்காங்க பாஜக. அவரை இஸ்லாமியரா கூட சுருக்காம ஒரு கீதையை வைத்து மதங்களை கடந்தவராக ஒரு மதத்துக்குள்ளதானே சுருக்குறாங்க. மதத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று அவரை இவ்வளவு நாளும் பேசி வந்தவர்கள் இன்றைக்கு ஒரு மதத்துக்குள்ள கொண்டு சுருக்குறாங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் அரசியல் விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு எல்லாம் உண்டு. ஆனால் என்னன்னா, எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை ஒரு மதத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு ஜாதிக்குள்ளேயோ கொண்டு போய் அடைச்சி அவங்க இறப்புக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வண்ணத்தை நம்மளே உருவாக்குறோம். அதை வந்து தேவையில்லைன்ற. அப்ப கண்டிக்கிறீங்க நீங்க இல்ல, யார் ஒரு சிமிழுக்குள்ள அடைக்க முயற்சிக்கிறார்? ஆமா, இப்போ அவர் ஒரு முஸ்லீம், அதனால அவர் முஸ்லீம் பக்கத்துல ஏன் கீதையை வச்சிருந்தான்னு கேக்குறீங்க. திரு கிருஷ்ணசாமி,
இங்கு சொல்லக்கூடிய அரசியல் அப்படின்றது அவரை தன்வயப்படுத்த பாஜக முயற்சிக்கிறது. அதுதான் சொல்லக்கூடிய நுட்பமான பார்வை. அந்த மணிமண்டபத்திற்குள் இருக்கக்கூடிய வண்ணங்கள் கூட ஆரஞ்சு, அந்த காவி வண்ண ஷேட்ஸ்ல தான் இருந்து கொண்டிருக்கிறது. முற்றாக தன் வயப்படுத்த பாஜக முயற்சிக்கிறதுன்றதுதான் அரசியல் குற்றச்சாட்டு, அரசியல் பார்வை. திரு கிருஷ்ணசாமி, ஏங்க வாஜ்பாயி பிஜேபியினுடைய தலைவராக இருந்து தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவருடைய காலத்தில் தான் அவர் ஜனாதிபதியாக முன்மொழியப்பட்டு அவர் ஜனாதிபதியாக இருந்தார். அப்பொழுது பிஜேபி அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகுதானே அவர் ஜனாதிபதி ஆகிறாரு. பிஜேபிக்கு இவர்கள் மீது உடன்பாடும் இவருக்கு பிஜேபியோட உடன்பாடும் இல்லாமல் எப்படி அவர் ஜனாதிபதியாக முன்மொழிந்து ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? பிஜேபியிடம் எனவே தன்மையப்படுத்தப்படுகிற கேள்வி எழல. அவர் ஏற்கனவே வாஜ்பாயை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிஜேபி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தான் அவர் ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டார். அப்ப அவர் பாஜக காரர்னு சொல்ல வரீங்களா? பாஜக உறுப்பினர்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல. அவர் பிஜேபியை மதவாத கட்சியாகவோ குறுகிய கட்சியாகவோ அவர் பார்க்கலன்னு தெரியுது. அப்படி இல்லைன்னு அவர் ஏற்றுக்க மாட்டார்ல. பிஜேபியை ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய கட்சியாக பார்த்திருந்தால், நான் ஒரு விஞ்ஞானி, நான் இந்த ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இந்த ஆட்சியை நான் ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது பிஜேபி கொடுக்கக்கூடிய பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நிராகரிச்சிருப்பாரு. அப்போ அவருக்கு அந்த கட்சியை பற்றி ஒரு பார்வை இருந்த காரணத்தினால்தானே, வாஜ்பாயோடு நெருக்கம் இருந்த காரணத்தினால்தான் ஏற்றுக்கொள்ள, அவரோடு நம்மால் 5 ஆண்டு காலத்துக்கு இணைந்து போக முடியும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் அந்த பதவி ஏற்றுக்கொண்டார். அதனால இதை நியாயப்படுத்துறீங்க. பாஜக குறை காண முடியும். அதற்குள் தன்வயப்படுத்துதல் இல்லை. அவருக்கும் பாருங்க, அவரை பொறுத்தளவு இருந்ததா சொல்ல வரீங்க. அப்படி கொண்டு வரீங்க. என்றுமே இல்லாமல் அவர் பதவி ஏற்றுக்கொண்டிருப்பாரா? சரி, நம்ம அவர் இருந்திருக்கிறது, அதைத்தான் அவர்கள் இன்னைக்கு பிஜேபி அங்கீகரிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதாவது ரொம்ப தெளிவா நாங்க என்னெல்லாம் வழிமொழிகிறோமோ அதை திரும்ப திரும்ப வழிமொழிறீங்க. இதைத்தான் பிஜேபி செய்யுது, இதைத்தான் பிஜேபி பண்ணுது, இதைத்தான் அப்துல் கலாம் வாஜ்பாயோட, இதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப என்னன்னா, மெத்தப்படித்த நீங்களே அரசியல் ஆழ்ந்த அனுபவம் உடைய நீங்கள், ஆனா முடிச்சறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஜனாதிபதி ஆகிற போது ஏதாவது ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தால் தான் இந்தியாவில் ஜனாதிபதி ஆக முடியும். அது இங்க பிரச்சனை இல்ல. ஜனாதிபதி ஆகிவிட்டதற்கு பிறகு அவர் கட்சியை கடந்தவர், ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான முதல் குடிமகன். அப்படி இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் இப்போது வாசிக்கிற அந்த மத பின்னணி என்பது எதிர்கால தலைமுறைக்கு, நான் மீண்டும் முதலிலே சொன்னது போல, நான் அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று இதை சொல்லவில்லை. வரலாறு இப்படி திரிக்கப்படலாம் என்பதுதான். இன்னும் ஒருபடி மேலே போகிறேன். தி மர்டர் ஆஃப் மகாத்மா காந்தி என்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள், நானும் படித்திருக்கிறேன். அதில் பக்கம் 274ல நாதுராம் கோட்சே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நாதுராம் கோட்சே தன்னுடைய வாதத்தை வைக்கிற போது எந்த புத்தகத்தை கலாம் மேல புகுத்துறீங்க? இந்த பார்வையெல்லாம் கலாம் மேல புத்தகத்தை படிச்சதெல்லாம் பேசாதீங்க. இது ஒரு நினைவெடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய உங்களுக்கு ஒரு அச்சம், நீங்க பயப்பட வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க எந்த அச்சப்பட்டீங்களோ அதே பிஜேபி வாஜ்பாய் அரசுல நீங்க பங்கு பெற்றவங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு வருஷம் இல்ல, 99 இருந்து 2004 வரையிலும் அந்த ஆட்சியில் பங்கு பெற்றவர்கள் நீங்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். நம்ம முக்கியமானது நம்ம இந்த விவாதம் என்பது பிஜேபியிலிருந்து என்ன மாற்றம் வந்துருச்சு இல்ல, கலாம் அவர்களை முக்கியமாக வைத்துதான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. நம்முடைய கட்சியினுடைய சித்தாந்தத்தை திரு அப்துல் கலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா என்பதல்ல, அந்த சிலைக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கீதை, அந்த சிலையினுடைய வடிவமைப்பு, இதுதான் விவாதமாக மாறி இருக்கிறது. இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்பது, அவரை இந்துத்துவவாதியாக மாற்ற முயற்சிக்கிறது பாஜக என்கிற ஒருபுறம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மறுபுறம் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை கடந்து சிலை பிரச்சனையை தாண்டி எடப்பாடி அரசின் மீது காட்டமாக விமர்சித்திருக்கிறார். மதவாத பிரச்சாரத்திற்கு இந்த அரசு துணை போவதாக சொல்லியிருக்கிறார். அந்த 2 பொருள் குறித்தும் பேச வேண்டியிருக்கிறது. வாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன்.
மீண்டும் வரவேற்கின்றேன். அப்துல் கலாம் சிலைக்கு இந்துத்துவ சாயமா, இந்த பொருளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆவடிக்குமார், திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மதவாத பிரச்சாரத்தை இங்கு பாஜக RSS நடத்துகிறது, அதற்கு எடப்பாடி அரசு துணை போய் கொண்டிருக்கிறதுன்றார். அதாவது திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ கருணாநிதிக்கோ என்னைக்குமே அப்துல் கலாம் அவர்கள் மீது ஒரு நல்ல மரியாதை உணர்வு இருந்ததில்லை. எப்படி சொல்றீங்க? கலாம் என்றால் கழகம் என்று சொன்னவர். எப்போ தேர்தலில் அவர் போட்டியிடணும்னு ஒரு கோரிக்கை வருகின்ற போது, எனவே இன்னும் சொல்ல போனால் நேற்றைக்கு இந்தியாவே வியக்கின்ற வகையில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு நினைவு நாள், நினைவு மண்டபம் திறக்கிறாங்க. நினைவு மண்டபம் திறக்கிறது ஒரு விழா. ஆனால் நினைவு நாள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை திசை திருப்பணுன்ட்டு ஒரு போராட்டம் தெரிவிக்கிறாங்க அன்னைக்கு. எங்கே? தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாட்டில் அப்துல் கலாம் அவர்களுக்கு நினைவு நாள், நினைவஞ்சலி எல்லா ஊர்லேயும் எல்லா மாணவர்களும் எல்லாரும் செலுத்துகிறோம். ஆனால் இவங்க அதை குலைக்கின்ற வகையில் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அப்போது நல்ல உணர்வா? எனவே இவங்க இப்போ அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கவே அந்த நினைவு, அந்த இறப்பு அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் வரல அப்படின்னு ஒரு வாதம் வைத்தால் அது மேலெழுந்த வாரியான வாதம். நான் அதற்குள் செல்ல விரும்பல. என் கேள்வி என்பது யாருக்கு என்ன மரியாதை இருந்ததுன்றதை தாண்டி இங்கு ஒரு மதவாத பிரச்சாரம் நடக்குதுன்றதுதான். அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாணவர்களுடைய எழுச்சி நாளாக அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு அவர் இந்த நினைவு மண்டபம் உருவாக்குவதற்கு எல்லா வகையிலும் தமிழ்நாடு அரசு உதவியாகவும் உறுதுணையாகவும் உத்வேகத்தோடும் பணியாற்றி இருக்கிறது. அந்த மதவாத பிரச்சாரத்துக்கு வந்துடலாம். நான் சொல்றேன், அந்த நினைவு மண்டபம் அவருடைய குடும்பத்தினர் அனுமதியோடு அவர்களுடைய ஒப்புதலோடு ஒவ்வொரு வடிவமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க குடும்பத்தில் யாரும் முஸ்லீம் இல்லைன்னோ முஸ்லீம் மத கோட்பாடுகளை பின்பற்றாதவர்கள்ன்றோ அதில் சலுகை காட்டக்கூடியவர்கள்னு அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த கோரிக்கையை வைக்கின்ற முஸ்லீம்களை விட அவர்கள் அந்த முஸ்லீம் மதத்தின் மீதும் அந்த கோட்பாடுகளின் மீதும் அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர்கள், அதை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள். அப்துல் கலாம் அவர்களே கூட ஒரு பொது மனிதராக எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக இருந்தாலும் மனதளவிலும் செயலளவிலும் அவர் முழுமையான முஸ்லீமாக வாழ்ந்து காட்டியவர். எனவே நான் முடிச்சிடறேன். நீங்க ஒரு திராவிட கட்சி பின்புலத்தில் இருந்து வந்ததனால நான் கேக்குறது இல்ல, நேரா வந்துரும் விஷயத்துக்கு வந்துரும். நான் முடிச்சிடறேன். ஒரு திராவிட கொண்டிருப்பவர் நான் அந்த இடத்துல இருந்தா கேட்கிறேன். ஒரு பகவத்கீதையை வைத்துக் கொண்டோ எதிர்கட்சிகள் தான் விமர்சனமா தான் கேட்கிறேன். இங்கு ஒரு மதவாத பிரச்சாரம் நடக்கின்றது, அதுக்கு உங்க அரசின் நிலைப்பாடு என்னன்றதுதான் கேள்வி. இல்ல, ஒரு மதவாத அவரை ஒரு முஸ்லீம் என்ற வகையில் தனிமைப்படுத்துவதற்குரிய முயற்சியாக தான் பார்க்கணுமே ஒழிய அதை வச்சுட்டு மதவாத பிரச்சனை. இப்போ அப்துல் கலாம் அவர்களுடைய சிலைக்கு பகவத்கீதை இருந்ததாலோ அல்லது வீணை இருந்ததாலோ அவர் இந்து மதத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுவாரா? அல்லது அவரை என்ன அடையாளம் படுத்த போறீங்க? அவர் என்றைக்கு இருந்தாலும் அப்துல் கலாம் என்பவர் இந்தியாவில் போற்றக்கூடியவர். அவருடைய இடத்துக்கு யாரும் பங்கு போட முடியாது. திருக்குறளை தேசிய நூலாக வேண்டும் அப்படின்ற கோரிக்கை இங்கு நமக்கு முன்பே பலராலும் எழுப்பப்பட்டது. அவர்கள் பகவத்கீதையை தேசிய நூல்னு சொல்றாங்க. இப்ப இதுல உங்க பார்வை என்ன? அதாவது பகவத்கீதையை தேசிய நூலாக்குறதுன்றதெல்லாம் அதுக்கு தளம் வேற, அதுக்கான போராட்டங்கள் வேற. ஏன் அதை எதிர்க்கிறீங்க? நான் முடிச்சிடுறேங்க. இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் ஊர்ல அந்த ராமநாதபுரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க மாமா மச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்துக்கெல்லாம் மாமான்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க அந்த அளவுக்கு அவர் அந்த மண்ணோட எல்லோருடைய உறவினராகவும் இருக்கிறாரு. அதனால இந்துக்கள் அவரை வேறுபடுத்தி பார்க்கல, யாருமே பார்க்கல, எதிர்க்கிறவங்க கூட பார்க்கல. ஆனா அந்த சிலையை பொதுவான மனிதரை சுருக்கிட்டீங்கன்றதுதான் கேள்வி. அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க, அவங்க குடும்பம் ஏத்துக்குது, எல்லாருமே ஏத்துக்கிட்டு அதை வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு நம்ம தேவைன்னா கூடுதலா ஏதாவது செய்யலாம். நீங்க அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த கலாம் சிலையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறீர்களா? அதை மையப்படுத்தி கொண்டு நீங்க எடப்பாடி அரசை குற்றம் சுமத்துகிற அளவுக்கு திமுக வந்துருச்சு. KC அன்பழகன்னு தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு கடந்த மாதம் RSS நடத்துகிற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பங்கேற்று சிறப்பித்தார்.
போல எஸ்பி வேலுமணி அவர்கள் RSS நிகழ்ச்சியில பங்கேற்று மிக தீவிரமாக பேசிவிட்டு விடைபெற்றிருக்கிறார். இப்படி ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு மட்டும் நாங்கள் பேசுவதல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் மாண்பிற்கு மரியாதைக்கு முறையான தளபதி அவர்கள் இதயாஞ்சலி, அதாவது தன் இதயத்தோடு துடிப்பாக இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர், அந்த தலைவரோடு ஏற்கனவே இந்த தமிழக அரசு கூட வைக்காத கோரிக்கையை சென்னையில் இருக்கிற MITக்கு டாக்டர் அப்துல் கலாம் அந்த பல்கலைக்கழகத்திற்கான பெயராக மாற்ற வேண்டும் என்று முதலில் கோரிக்கை விடுத்தது. எல்லா கட்சிகளுக்கும் அப்துல் கலாம் மீது ஒரு பார்வை இருக்கு. இதுல குற்றச்சாட்டு இல்ல, நான் மீண்டும் சொல்ல, நான் தான் சொன்னேன். KC அன்பழகனோ எஸ்பி வேலுமணி போன்றவர்களோ RSS இந்த மண்ணினுடைய யாரு, இதை நான் சொல்லல, மறைந்த மரியாதைக்குரிய அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கல்ல, அவர்கள் RSS குறித்து என்ன பேசினார்கள் என்பதை அண்ணன் ஆவடி குமார் என்னை விட நன்கு அறிந்தவர். அப்படிப்பட்ட அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சியில என்ன பேசி இன்றைக்கு இருக்கிற RSS என்ன தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட அமைப்பு? தடை செய்யப்பட்ட அமைப்பு ஏன் ஊர்வலத்துல பங்கெடுத்தா என்ன? திராவிட பாரம்பரிய, ஒரு நிமிஷம், திராவிடமன், திராவிட பாரம்பரியமுடையவன் இந்த இடத்தில் சனாதன தர்மத்தை, வருணாசிரமத்தை வலியுறுத்துகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டத்துக்கு எதிரானதா? சட்டத்திற்கு ஆமா, ஒரு வழக்கறிஞரா சொல்லுங்க. ஒரு நிமிஷம், RSS கூட்டத்தை இங்க நடத்த கூடாதுன்னு உங்களால உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ தடை வாங்க முடியுமா? டவுசர் போட்டுட்டு நீ போக கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொன்னுச்சு. தடி வச்சிட்டு போக கூடாது, ஆயுதம் இல்ல. ஒரு வாட் இஸ் திஸ்? நீங்க தடை செய்யப்பட்ட அமைப்பான்னு கேட்டீங்க. அதுக்கான நீங்க தடை செய்யப்பட்ட, சார் ஒரு நிமிஷம், தடை செய்யப்பட்ட அமைப்பான்னு கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீ டவுசர் போட்டுக்கிட்டு தெருவில் அலைய கூடாது, கத்தி வச்சுக்கிட்டு அலைய கூடாது, துப்பாக்கி வச்சுக்கிட்டு அலைய கூடாது அப்படின்னு இதே சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னுச்சு. அதற்கு பிறகு அரசு அவர்களுக்கு பேண்ட் போட்டுட்டு போவதற்கான அனுமதி கொடுத்துச்சு. நான் மீண்டும் சொல்லுவது, இங்கே கொள்கை ரீதியான பார்வையா சட்ட ரீதியான பார்வையா என்று வருகிற போது இது பெரியார் பிறந்த அது இருக்கட்டுங்க. திரு ஆவடி குமார் அதை ஏற்றுக்கொள்கிறவர் அவர் சொல்றாரு. ஒரு செய்தி வடக்கறிஞர் பிரசன்னா KC அன்பழகன்னாரு. அப்படி ஒருத்தர் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. KC வீரமணியின் வடிவவரித்துறை அமைச்சர், KP அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சர். அதுல வந்து அவர் அன்பழகன் கலந்துக்கல. KC வீரமணி வடிவவரித்துறை அமைச்சர். ரெண்டாவது சொல்லுங்க. இல்ல இப்ப நான் திரு ராமசுப்ரமணியன் இந்த கேள்வி ட்ரவுசர் போடுறது என்ன RSS விட்டு சொல்லி ஐ திங்க் ஹி இஸ் நாட் அது ஒரு பெரிய வாதம். அத திசை மாறி போக விரும்பல. RSS has decided இது வந்து இன்னைக்கு சேஞ்சஸ் வரும்போது அதுக்குள்ள வேண்டாம் நம்ம அத தள்ளி வச்சு பேசுவோம். இல்ல திரு ராமசுப்ரமணியன் பர்மிஷன் உயர் நீதிமன்றம் அந்த RSS இல்ல திரு ராமசுப்ரமணியன் பர்மிஷன் கொடுத்தா வந்துருவோம். நம்ம சிலை சர்ச்சைக்கு வந்துருவோம். ரைட் இல்ல அவர் சொன்னா நான் பதில் சொல்றேன். சரி அந்த பதிலை அதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கு வந்துடலாம். ஒரு இந்துத்துவவாதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை தான் திரு ஆளூர் ஷானவாசும் ஒவ்வொரு கட்டமாக காட்சியா சொல்லிட்டு வர்றாரு. இதுதான் இருக்கு. நண்பர் நான் ஷானவாஸ் என்ன சொல்லும் பொழுது புத்த மதத்தை கூட ஹிந்து மதத்தை ஆக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசினார். அவருக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது. அவருடைய மதத்தை பத்தி அவருக்கு நன்றாக தெரியும். அதே சமயத்தில் ஹிந்து மதத்தை பத்தி அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியுமா யாருக்கு? அம்பேத்கர். இல்ல நான் சொல்றேன், நான் சொல்ல வந்து என்ன விஷயங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல 22 அவதாரங்கள்னு வருது. அதுல வந்து புத்தர்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆகவே புத்தர்ங்கிறது என்ன தனியா எல்லாம் இல்ல, அது அவர் சொன்னதுனால அது நான் சொல்றேன். ஆமேரா சொல்லக்கூடாது. நான் பிறப்பால் ஒரு இந்து, அதை நான் மறுக்கிறேன். பிறப்பால் நான் ஒரு இந்து, அதை மறுக்கிறேன். இந்து மதத்தை போன்ற ஒரு கேவலமான பிரசன்னா தவறு இல்ல. வேண்டாம் பிரசன்னா, நீங்க நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். இல்ல திரு பிரசன்னா கேள்வி நேரத்துல இதை அனுமதிக்க விரும்பல. திசை திருப்பக்கூடிய விஷயம் போக வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் அனுமதிக்க மாட்டேன். நான் திசை திருப்பல் நடக்க வேண்டாம். வேண்டாம். நம்ம தலைப்புக்குள்ள வரல. திரு ராமசுப்ரமணியன் இல்ல திரு
பிரசன்னா திசை திருப்பல் வேண்டாம். வேண்டாம் திரு பிரசன்னா, வேண்டாம் பிரசன்னா. இல்ல நம்ம அம்பேத்கரை நான் அது வரல. வாங்க திரு ராமசுப்ரமணியன். இந்த பாருங்க, ஒரு எக்ஸலன்ட் இவர் வந்து ஒரு அணு விஞ்ஞானின்னு ஒத்துப்பீங்களா? மிசைல் மேன்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒரு அணு விஞ்ஞானிங்கிறது ஏதாவது ஒத்துப்பீங்களா? அதுவும் கிடையாது. அவர் இல்ல இல்ல அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு அணு விஞ்ஞானி முதல் முறையாக உலகத்துல இந்த அணுகுண்டு வெடிக்கிறது, அந்த அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்பொழுது ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறவர், அவர் அறியாமலேயே, அவர் டெய்லி பகவத்கீதையை படிக்கிறவர், அவரே அறியாமல் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆன உடனே I am the destroyer அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதையில இருந்து கோட் பண்றாரு அவர். இல்ல சார், நான் எதுக்காக சொல்றேன், இவருக்கு அந்த பின்புலம் எல்லாம் உண்டு சார் அவருக்கு. என்ன பின்புலம் இருக்கு? Because he இல்ல இப்ப நம்ம இல்லங்க திரு ராமசுப்ரமணியன், நான் மீண்டும் அவர் வந்து he was a brilliant scientist. அதனால அவருக்கு இப்ப ஒரே ஒரு கேள்வியை நம்ம மீண்டும் அந்த வந்த இடத்துக்கே நான் கேக்குறேன். சரி, அவருக்கு பல நூல்கள் பிடிக்கும், சரி, பல மதம் சார்ந்த கருத்துக்களை கொண்டாரு. மூணு புக் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது அந்த புக்ல இருந்து நான் கோட் பண்றேன். அவர் நிறைய கோட் பண்ணிருக்காரு. இந்த மூணு முக்கியமான புத்தகங்கள் நீங்க சொன்னது போல திருக்குறளை சொன்னீங்க. எஸ், ஏன் திருக்குறள் இல்லாம பகவத்கீதைன்றதுல சந்தேகிக்கிறாங்க சார்? உங்களுக்கு நீங்க இத வந்து ஒண்ணுமில்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குறதுங்கிறது இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நண்பர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னது போல உங்களுக்கு அங்க வந்து ஒரு திருக்குறளை கொண்டு வைக்கணும். அவருக்கு அந்த 3 புத்தகத்துல அது திருக்குறள் பிடிக்கும் இல்லையா, அதை இப்ப நிறைய கோட் பண்ணிருக்காரு இல்லையா, அதையும் வைங்கிற மாதிரி ஒரு ஒரு விண்ணப்பம் வச்சு அதை கொண்டு வந்தோம்னா தட் வுட் பி பாசிட்டிவ். இங்க எல்லாமே பேசுறதுல நெகட்டிவாவே பேசிட்டு இருந்து அதையே வச்சு அங்க இதோட கூட நீங்க பகவத்கீதையோட சேர்த்து திருக்குறள் அவர் டெய்லி கோட் பண்றவர், அவர் பல இடங்களில் கோட் பண்ணியிருக்கார். மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம் தருவதற்காக திருக்குறளை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ பாசிட்டிவ் அவுட்லுக். அதை விட்டுட்டு நீங்க எதுக்காக நீங்க பகவத்கீதை வச்சீங்க, எதிர்மறை அரசியல், எல்லாத்தையும் எதிர்மறை அரசியல் பண்றது இது நல்லதே இல்ல. திருக்குறளை வைங்கன்ற கோரிக்கை ஸ்டாலினா இருக்கட்டும், வேற யாரா திருக்குறளை வைங்கன்னு கேட்பது ஒரு நியாயமானது. இதற்குள் ஒரு இந்துத்துவ அரசியல் இருக்கு அப்படின்னு அப்துல் கலாமை வைத்துக்கொண்டு ஒரு எதிர்ப்பு அரசியல் இங்கு கட்டமைக்கப்படுதா? அதை யார் பேசுறது பாருங்க. அதாவது திண்டுக்கல்ல விடுதலை போராட்ட வீரன் திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கு தமிழ்நாடு அரசு. இன்னைக்கு வரைக்கும் மணிமண்டபத்தை திறக்காம இருக்குது, திறக்க முடியல. ஏன் தெரியுமா? அங்க போலீஸ் பாதுகாப்பு போட்டு அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது கட்டி முடிக்கப்பட்ட மணிமண்டபத்தை, ஒரு விடுதலை போராட்ட வீரனுக்கு கட்டி முடிக்கப்பட்ட மணிமண்டபத்தை திறக்க முடியாத நிலைமை யார் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் தான். அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்போ நீங்க பேசும்போது அதாவது அப்துல் கலாம் சொன்னார், அப்துல் கலாமுக்கு ஏவுகணை ஏவுவதற்கு பகவத்கீதை தான் உந்து சக்தியாக இருந்ததுன்னு. அதே அப்துல் கலாம் தான் சொல்லியிருக்கிறாரு, திப்பு சுல்தான் தான் முதலில் ஏவுகணை ஏவியவன் இந்த மண்ணில். அதை அவர் திப்பு சுல்தான் அவர் மறுத்தாரா? அப்துல் கலாம் ஏற்றுக்கொண்டவர் தானே. திப்பு சுல்தான் தானே அப்துல் கலாமுக்கு அதை உந்து சக்தியாக இருந்திருக்கிறார், ஏவுகணையை கண்டுபிடித்ததில், ஏவுகணை ஏவியதில். அப்போ அந்த திப்பு சுல்தானை அப்துல் கலாம் மறுக்காத போது இன்னைக்கு அப்துல் கலாமை கொண்டாடக்கூடிய நீங்கள் ஏன் மணிமண்டபத்தை திறக்கடாம தடுக்கிறீங்க? அப்போ யாருக்கு மதப்பார்வை இருக்குதுங்க? இங்க யார் அப்துல் கலாமுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்லல. அப்துல் கலாமுக்காக அங்க வைக்கப்பட்ட இதை நிராகரிக்கும் நம்ம சொல்றேன். பகவத்கீதை வச்சிருக்கீங்களா? சரி, ஏன் அவர் வைத்திருக்கிற அவர் பின்பற்றி எல்லாத்தையும் எங்க வைங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் யார்கிட்ட இல்ல? உங்ககிட்ட இல்ல. நேர்மறை அணுகுமுறை உங்ககிட்ட இல்ல. எல்லாவற்றையும் உங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய அணுகுமுறை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதாவது எல்லாவற்றிலும் நாம ஜனகணமனன்னு சொன்னா அவங்க வந்தே மாதிரிக்கிறாங்க, நாம ஜெய்ஹிந்த்னு சொன்னா அவங்க பாரத் மாதாக்கின்னு ஜெயிக்கிறாங்க, நாம மூவர்ண கொடின்னு சொன்னா அவங்க காவி கொடிங்கிறாங்க. இதுல யார் மறுக்கிறது? இதுல அப்ப அவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவராக இருந்தவர். கான்ஸ்டிடியூஷன் புக் கொண்டு பக்கத்துல வைங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒன்றை தூக்கி இங்கு ஒரு மதம் சார்ந்த அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. அது தொடர்பாக தான் இந்த பிரச்சனை வருகிறது. நான் ஒரே ஒரு கேள்வி, எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற இந்த ஐயத்திற்கோ அந்த அரசியல் பார்வைக்கோ எந்த பொருளும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க விமர்சிப்பதில் அதாவது இல்லை, அவங்க முழுக்க கிரியேட் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு அரசியலை புகுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்டிஃபிஷியலை செயற்கை பண்ணுறாங்க. அதாவது ஒரு இடத்திற்கு மேலாக அவருக்கு நினைவு மண்டபம் கட்டலை, நினைவு மண்டபம் கட்டி சிறப்பாக திறந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே வைக்கக்கூடிய எல்லாமே பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கோ அல்லது அதனுடைய பொதுச் செயலாளர் அமித்ஷா அவர்களுக்கோ அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது பிஜேபி கட்சிக்கே தான் அத்தனையும் பொறுப்பு இருக்கிறதாக சொல்லுவது, இதில் பெரிய அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கற்பனையான விஷயம். இவர்கள் கற்பனை பண்ணிட்டு இதுக்கு எப்படியோ அவர் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு,
அவருக்கு ஒரு நல்ல பேர் வருது. அப்துல் கலாமுக்கு நினைவு மண்டபம் கட்ட மாட்டாங்கன்னு நினச்சாங்க, கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கட்டி முடிச்சு அழகாக திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அது எப்படி டேமேஜ் பண்ணுறது, அதில் எப்படி அரசியல் பண்ணுறங்கிற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க தவிர ஒரு பாசிட்டிவா இவங்களே போய் ஸ்டாலினோ போய் அல்லது பிரசன்னா போய் அல்லது இந்த நவாஸா போய் அது போய் ஒரு புத்தகத்தை மட்டும் வைங்க, திருக்குறளை வையுங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வரட்டும். இல்ல திருக்குறளை வையுங்கன்னு சொல்லிட்டு வரட்டும். எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதில் பாஜக எதிர்ப்பு ஒரு அரசியல் மண்டபத்துக்குள்ள பெரிய அரசியல் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு பாஜக ஆதரவு பார்வை இருக்கிறதோ, அதனாலதான் இந்த இடத்துக்கு வரீங்களோ? இல்ல, எனக்கு என்ன இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு பாராட்டவும் இல்லை, விமர்சனம் பண்ணல. மண்டபம் தெரிஞ்சு வச்சிட்டாருன்னு பேசாம இருந்தோம். ஆனா அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு புக்கு இப்படி இருக்குது கண்டுபிடிச்சு அரசியல் பேசுறவங்க இவங்க. அதுக்கு தான் பதில் சொல்றப்ப தவிர நாம் அதுக்குள்ள அரசியல் பேசவில்லை. அப்துல் கலாம் போற்றப்படுகிறார். அவர் மறைந்த பிறகு கூட அவரை யாரும் மறக்கவில்லை. அவர் போற்றப்படுகிறார் என்ற பார்வையில் பார்க்கிறப்ப தவிர அவர் என்ன புத்தகத்தை வச்சுக்கிறாருன்னு பார்க்கறல. அவர் என்னத்தை கொடுத்தாலும் அவர் இந்தியாவினுடைய ஒரு தலைசிறந்த ஜனாதிபதியாகவும் அவர் மிசைல் மேனா தான் பார்க்கப்படுவார் தவிர அவர் வேறு எந்த விதமான மதச்சாயத்தை யாரும் பூச முடியாது. அது பூசுவதற்குண்டான முயற்சி எடுக்க வேண்டாம். இதை வைத்து தமிழக யாரும் அச்சப்பட வேண்டாம். நான் இப்போ பகவத்கீதையை எப்படி கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணசாமி அவர்கள் ஆதரிக்கிற ஒருவருக்கு இருக்கிறது. அமித்ஷா பேர்லாம் நாங்க சொல்லவே இல்லை. அவர்தான் வீணையில ஆரம்பிச்சு பகவத்கீதையில முடிச்சு கடைசியில் அமித்ஷா வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இதனுடைய தொகுப்பே வெளிக்காட்டி அதனுடைய உள்நோக்கம் என்னன்னு. ஆக அப்துல் கலாம் ஒரு நிமிஷம், RSS நீங்க தடை செய்யப்பட்ட அமைப்பான அவர் கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அவர் இன்னைக்கு அப்படித்தான் பேசுவார். அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் இப்படித்தான் பேசுவார். நாளைக்கு இடஒதுக்கீடு வேணாம்னு பேசுறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அண்ணன் ஆவடி குமார் வேற நிகழ்ச்சிக்கு போகிற காரணத்தினால் அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் மட்டும் ஒரே ஒரு பதில் அண்ணன் சொன்னார். அப்துல் கலாம் நினைவிடம் திறக்கிற அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இதை திசை திருப்புற முயற்சி அப்படின்னாரு. நான் சவால் விடுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். இன்னும் குறிப்பிட்ட நபரை கலந்து ஆலோசித்து விட்டு உறுதிப்படுத்தி விட்டு சொல்லுகிறேன். அப்துல் கலாமுடைய நினைவஞ்சலிக்கு நினைவு கட்டிடம் திறப்பது இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, இட் இஸ் அ பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் புரோட்டோகால் ஃபங்க்ஷன். அந்த புரோட்டோகால் ஃபங்க்ஷன்ல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செயல் தலைவர் தளபதி அவர்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்படவில்லை. இதையும் பதிவு செய்துவிட்டு அப்துல் கலாம் ஒரு நல்ல மனிதர், அவருக்கு தயவு செய்து பாஜக அவரை பாஜக RSS பயன்படுத்தப்பட வேண்டாம். நன்றி. சொல்றது என்ன தெளிவா தெரியுதுன்னா, ஸ்டாலின் அழைச்சிருந்தா பிரச்சனை இல்ல. நீங்க தளபதியை அழைச்சிருந்தாலுமே அவர் நேரடியா அங்கேயே மேடையில சொல்லிருப்பாரு, ஏன் பகவத்கீதை இங்க வச்சிருக்கீங்க, திருக்குறளை வைங்க. அவர் எதற்கும் அச்சப்படாத மோடி அவர்களோ அந்த மேடையில் பேசியவர்களோ ஏதாவது இல்ல சொல்ற கேளுங்க, நீங்க ரொம்ப ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போறீங்க. அது தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ நல்லது கிடையாது. நீங்க கருத்துக்களை பேசியிருந்தால் அப்துல் கலாம் அவர்களை ஒரு புத்தகத்தை வைத்திருப்பது, அவருக்கு பிடித்த வீணை வைத்திருப்பதை வச்சு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அதாவது வழக்கறிஞர் பிரசன்னா ஒரு தெளிவா சொன்னார். அந்த விழாவுக்கு ஸ்டாலின் அடைக்கப்படவில்லைன்னு. அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபங்க்ஷன். அதை அடைச்சாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது, அதை உறுதிப்படுத்த தேவையில்லை. ஆனால் அந்த விழாவுக்கு எத்தனை நாள் முன்னால் இவங்க போராட்டம் அறிவிச்சாங்க? அன்னைக்கு நினைவு நாள் தெரியும்ல. ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு பொதுவான திருநாள் அன்னைக்கு மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் தங்களுடைய வழிகாட்டியாக தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்ற வந்த ஒரு சுடராக பார்க்கின்ற அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாளை ஒரு போராட்டக்களமாக மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் ரோட்ல நிக்கணும்னு சொல்லி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குனது அவங்க. திமுக இருக்கட்டும், ஆனால் அழைப்பு அனுப்பி இருந்தால் என்ற கேள்வியே இவங்க எங்க வருது? போராட்டங்கள் அறிவிக்கிறாங்களா இல்லையா என்பதை தாண்டி புரோட்டோகால் படி நம்ம என்ன செய்யணும் வேற, அது வேற. அதுக்குள்ள நான் வரல. ஆனால் என் கேள்வி நிச்சயமா செஞ்சிருப்பாங்க. திரு கிருஷ்ணசாமி அவர்களே இல்ல திரு ஆவடிக்குமார், திரு கிருஷ்ணசாமி அவர்களே முதல்ல சொன்னது திருக்குறள் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாநில அரசு என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். உங்க பார்வை என்ன? அந்த மாநில அரசு என்ன பண்ணுச்சுன்றதை விட அது அவருடைய, இன்னும் சொல்ல போனால் அவருடைய நினைவு மண்டபம். அது அவருக்கு அவர் வாழ்நாளில் எதை பயன்படுத்தினாரோ
அவர் யார் யாரோடு பழகினாரோ அவர் அப்போ அவருடைய குடும்பத்தினர் அவரோடு பழகியவர்கள் தான் அதை முடிவு செய்ய முடியும். இல்ல இது இப்ப குடும்பத்தினரின் முடிவுன்னு சொல்ல நிச்சயமா நிச்சயமா அவங்க பகவத்கீதையை வைத்தது குடும்பத்தினரின் முடிவா? எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி தான் சார் நான் முடிச்சிடுறேங்க. தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்லது பாரத பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ, இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்க நாடாளுமன்ற உறுப்பினரோ போய் செய்யல. அங்கே அன்வர் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் தான் கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சார். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அந்த குடும்பத்தினரை அடைத்து அவர்கள் விருப்பப்படி அந்த இன்னும் சொல்ல போனால் அவருடைய இறுதி அடக்கம் கூட அவர்கள் குடும்பத்தினர் விரும்பியது. பகவத்கீதை நூல் இடம் பெற்றதற்கு அவங்க குடும்பத்தினரின் வற்புறுத்தல், அறிவுறுத்தல் எடுத்துக்க முடியாது. அவங்களுடைய விருப்பம், அவர்களின் விருப்பத்தின் பெயரில் தான், அவர்களினுடைய விருப்பத்தின் பெயரில் தான் பகவத்கீதை நூல் இடம்பெற்றதாக திரு ஆவடிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம முன்வைத்த சமூக வலைதளத்தில் முன்வைத்த கேள்வி என்பது அப்துல் கலாம் சிலைக்கு இந்துத்துவ சாயம் பூசி இருப்பதாக சொல்வது என்கிற கேள்வியை நம்ம முன்வைத்தோம். நேயர்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் பார்க்கலாம். அப்துல் கலாம் சிலைக்கு இந்துத்துவ சாயம் பூசி இருப்பதாக சொல்வது கண்டிக்கத்தக்கது என்று 41 விழுக்காட்டினர் சொல்லியிருக்கிறார்கள். யோசிக்க வேண்டியது என்று 18 விழுக்காட்டினர் சொல்லியிருக்கிறார்கள். தேவையற்ற சர்ச்சை என்று 41 விழுக்காட்டினர் சொல்லியிருக்கிறார்கள். அப்துல் கலாம் சிலைக்கு இந்துத்துவ சாயம் பூசி இருப்பதாக சொல்கிற அந்த எதிர்க்கட்சிகளின் பார்வை கண்டிக்கத்தக்கது 41 விழுக்காட்டினர், யோசிக்க வேண்டியது 18 விழுக்காட்டினர், தேவையற்ற சர்ச்சை என்று 41 விழுக்காட்டினர் சொல்லியிருக்கிறார்கள். ஷானவாஸ், உங்களுடைய இறுதி பார்வை. அதாவது பிறந்த நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் ஒரு நிகழ்வில் பங்கேற்கும் போது ஒரு இஸ்லாமிய பெரியவர் தான் அணிந்திருந்த தொப்பியை கழட்டி நரேந்திர மோடிக்கு அணிவிக்க முயன்ற போது, எனக்கு அணிவிக்காதீர்கள், இதை நான் ஏற்க மாட்டேன் என்று மேடையிலேயே மறுத்தார். எல்லா புகைப்படங்களும் வந்தது. பிரதமர் கொடுக்க வேண்டிய மரபார்ந்த இஃப்தார் விருந்தை கூட ரத்து செய்து விட்டார், கொடுப்பதில்லை. குடியரசுத் தலைவர் ஆண்டுதோறும் கொடுக்கிற இஃப்தார் விருந்தில் எல்லோரும் மத்திய அமைச்சர்கள், மாநில பல முக்கிய எம்பிக்கள் எல்லாரும் கலந்து கொள்வார்கள். அதில் இந்த ஆண்டு பிரணாப் முகர்ஜி அவர்கள் கொடுத்த இஃப்தாரில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அமைச்சர்களோ யாருமோ பிரதமரோ யாருமோ பங்கேற்கவும் இல்லை. இந்த அளவுக்கு தாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையில், தாங்கள் உள்வாங்கி இருக்கிற இந்துத்துவ கோட்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள், சமய நல்லிணக்கம் அது பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அப்படி உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு இஸ்லாமியராக பிறந்த அப்துல் கலாமுக்கு பக்கத்தில் கீதையை வைத்து சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கிறோம் என்று சொல்லுவது அது சமூக நல்லிணக்கத்திற்காக அல்ல, அது தங்கள் கருத்தை அப்துல் கலாமின் வழியாக மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கிற ஒரு பாசிச நடவடிக்கை. இல்லை, இது நான் ஆரம்பத்தில் சொன்ன மச் அபவுட் நத்திங்கிற மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்தை பேன பெருமாளாகிற கதைங்கிறது தான். இதுதான் ஒன்றுமில்லாத சமாச்சாரத்தை இது அரசியலாக்கி இதை பகவத்கீதை ஏன் கொண்டு வச்சாங்க அப்படின்னு பேசுவது பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அவர் ரொம்ப தெளிவா சொன்னார் சார். நீங்க இப்ப நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்லும்பொழுது ஒரு தலையில தொப்பி வைக்கிறேன்னு சொல்லி வரும்பொழுது ஹிந்து மத கோட்பாடுகளை உங்க மேல நாங்க திணிக்க முடியுமா? அது போல அப்ப அது உங்களுக்கு சரியா இருக்காது. ஆகவே இதெல்லாம் விட்டுருங்க, நாம மனுஷர்களாக இருப்போம், இந்த மதங்களை தாண்டி அப்படிங்கிற மாதிரி பேசுறது அவ்வளவு அற்புதமா பேசியிருக்காரு. அதை மறைக்கிறார் அவர். ஆகவே பகவத்கீதை நூல்ல எந்த அரசியலும் இல்லை. பகவத்கீதை வச்சதுல எந்த அரசியலும் கிடையாது. அவர் நம்முடைய ஆவடிக்குமார் சொன்னது போல அவங்க ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணி ஒரு சமயத்திலையும் அவங்கள கன்சல்ட் பண்ண நடக்கவே இல்லை. அவங்களுடைய ஐடியா, அவங்களுடைய கன்சென்ட், அவங்களுடைய கைடன்ஸ் இப்படித்தான் நடந்திருக்கிறது. அவங்களுடைய பேரன் தான் அது கிட்டத்தட்ட டெய்லியே அதை பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு மிக சந்தோஷமா இருக்குன்னு அவங்க ஃபேமிலியில் இருக்குன்னு சொல்ல, நீங்க ஏன் சார் மண்டையை உடைச்சுக்கிறீங்க? அவங்க ஃபேமிலில they are very happy about it. அந்த நல்லா வந்திருக்கு, அருமையாக இருக்கிறது. நிறுவனம் அரசு தான் சார், யார் இல்லன்னு சொன்னா நிறுவனம் சார், அது ஒரு பொது நிறுவனம். சமயத்துல அதுக்காக ஒரே ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆர்எஸ்எஸ் உடைய நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அனுமதிக்க முடியும். இல்ல ஒரே திரு ராமசுப்ரமணியன் நாட்டை வழிநடத்துறது அவங்க தான. ஆர்எஸ்எஸ் இதுக்கு நாட்டை வழிநடத்துறது அவங்க தான. சரி, இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஆகவே தயவுசெய்து இப்படிலாம் கொச்சைப்படுத்தி பேசுவது தவறு.
இன்னும் சொல்ல போனால் இது வந்து அவங்க வந்து இதே பாசிட்டிவா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உங்களுக்கு அங்க பாசிட்டிவா தான் சொல்றேன். நான் திருக்குறளை நீங்க வைங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா there is a meaning in that, that is a positive approach. பைபிளை வைங்க வச்சிருக்கணும். பெரியாருடைய புத்தகத்தை மூன்று பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் நன்றிகளை. நீங்க வந்து இவர்தான் படிக்கணும், இவர் படிக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல எல்லாரும் தாண்டி போக வேண்டாம். பிரச்சாரம் பண்ண ஒரு சமூக நீதி திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.